ஓ, மணி எத்தனை ஆச்சுன்னு தெரில. ஜூலி, ஜூலி, எந்திரி ஜூலி, டைம் ஆயிடுச்சு. நம்ம ஊருக்கு வேற போனோம், இன்னும் கிளம்பாம இருக்கோம். எந்திரி ஜூலி. இந்த எந்திரிக்கிறேன் மாமா. ஐயோ, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? சரி ஜூலி, மாமா எந்திரிச்சிட்டல? எந்திரிச்சிட்டேன் மாமா, கண்ணை திறக்கவே முடியல மாமா. சரிப்பா, சரி வேமா டீ போடு. சரிங்க மாமா. நான் போயிட்டு சமையலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர்றேன். சரிங்க மாமா. சமையல் பண்ணி ரெடியாக வச்சிரு. நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும்ல சாப்பாடு. சரிங்க மாமா. என்ன வாங்கிட்டு வர உங்களுக்கு? வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க மாமா. பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. சரி ஜூலி, நான் போய் தேவையான திங்ஸு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர்றேன். குழந்தைங்கள பூராத்தையும் எழுப்பி விடு, சரியா? சரிங்க மாமா. பக்கத்து வீட்டு அருக்காணி அக்கா எழுப்பி விடுமா, அந்த கதையை லேட் ஆகும். நைட்டு தகவல் சொல்லிட்டேன் மாமா, அவங்க ரெடி ஆயிடுவாங்க. இன்னைக்கு டிராவல், இன்னைக்கு அருக்காணி அக்கா வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியல. அதெல்லாம் நல்லா இருக்கும்மா, என்ஜாய் பண்ணலாம், வாங்க போலாம். சரி, நான் போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க வேமா கிளம்புங்க. சரிங்க மாமா. ஐயோ, பாத்திரம்லாம் கழுவிட்டு வேமா கிளம்பணுமே. 6 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னாரே மாமா, வேமா கிளம்பணும். ஒரு வழியா பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. அடுப்புல சமைக்கணும். மாமா வரவங்களையும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைக்கணும். அடுப்புல சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம பிள்ளையில போய் அதுக்கு ரெடி ஆகுங்க. ஜாஸு, ரோஸு, 2 பேரும் எந்திரிங்க. எந்திரிங்கப்பா, டைம் ஆகுது. அப்பா 6 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எந்திரிங்க 2 பேரும். ஜாஸ், எந்திரி ஜாஸ், நீதே தூங்கிட்டே இருப்ப. எந்திரி ஜாஸ். சரி வேமா எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகுங்கப்பா. எந்திரிங்க. அம்மா திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். நீங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டே இருக்காதீங்க. பெட்டை விட்டு முதல் எந்திரிங்க. அம்மா திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். சரி சரின்ட்டு அப்படியே படுத்திருக்க கூடாது. எந்திரிங்கப்பா. ஜாஸ், அம்மா இப்பயே தொல்லை பண்றாங்க. அப்பா சாயங்காலம் தானே 6 மணிக்கு சொன்னாங்க. இப்ப அம்மா என்னன்னா காலையில 6 மணி எழுப்புறாங்க. நம்மள டார்ச்சர் பண்றாங்க அம்மா. ஆமா ரோசி, என்னங்கம்மா காலையிலயும் எழுப்ப வச்சு விட்டீங்க. அப்பா என்ன சொன்னாரு? உனக்கு காலையில தூங்கி எந்திரிச்சோம். என்ன நீ குழப்பத்துல இருக்கியா? ரோசி தேமா சொன்னா. ரோசி என்ன சொன்னா? நம்ம அப்பா சரி சாயங்காலம் தான் சாயங்காலம் தான் போகணும்னு சொல்லியிருக்காரா? ஆமாம்மா. நான் காலையில நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் 6 மணியா? அப்ப அப்பா சாயந்தரம் தானம்மா அப்பா எழுப்ப சொன்னாங்க. நீங்க ஏமா காலையில விழிஞ்சு எழுப்பிட்டீங்க? காலையில 6 மணிந்தே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப காலையில 6 மணி இல்லையா? இல்லைங்கம்மா. உனக்கு யாரு சொன்னது காலையில 6 மணி இல்லைன்னு? ரோசி ராமா சொன்னா. ரோசி சொன்னாலா? சரி சரி, நான் அப்பாட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். அது எப்படினாலும் உங்களை கிளப்புறதுக்கு சாயங்காலம் ஆயிரும். நீங்க அதுக்குள்ளேயும் கிளம்புறதெல்லாம் கிளம்பி உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. அம்மா சொல்லுமா. சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இல்ல நீ பட்னியாவா? சரி சரி, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. நீங்க வரலீங்களாமா? என்ன ரோஸ், என்ன இப்பதான் எந்திரிச்சு வரியா நீ? ஆமாங்கம்மா. நீ ஜாஸ்ட் என்ன சொன்ன? சாயந்தரம் 6 மணி தானே அப்பா சொன்னாங்க. நான் சாயந்தரம் 6 மணிக்கு காலையில 6 மணி நினைச்சதேமா உங்களை எழுப்பிட்டேன். சரி சரி அம்மா. இப்போ ஜாஸ் என்னம்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனா? சாயங்காலம் 6 மணிக்கு போறதுதான் சொல்லிட்டு போறான். அம்மாவுக்கு தெரியாது, அதனாலதான் உங்களை வெள்ளனை எழுப்பி விட்டேன். சரி இருந்தாலும் உங்களை இப்ப எழுப்புனாதான் சாயந்தரம் நீங்க கரெக்டா கிளம்புவீங்க. அதனால அம்மா உங்களை எழுப்பி விட்டேன். நீங்க தேவையானதெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்குள்ள அம்மா எல்லா திங்ஸும் எடுத்து ரெடி பண்ணிடுறேன். சமையல் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா. முடியவும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிருவோம். அப்பா வந்துருவாங்க, சரியா? லில்லி வரலையா? லில்லி வருவாமா. நீ அந்த அருக்காணி ஆண்டிட்ட போய் சீக்கிரமா சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்புங்க. எங்க அப்பா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லா பொருளையும் எடுத்துட்டு ரெடியா இருங்க நீ சொல்லிட்டு வா,
சரியா? அம்மா ஜாஸ்ட சொல்லுங்கம்மா. ஜாஸ்ட் சொன்னோம்னா 7 வேலை வாக்கும். நீயே போய் சொல்லிடு சரியா? என் துணைக்கு ஆள் இல்லாம போக மாட்டியா நீ? இல்ல இல்ல சரி போறேன். ஏதாவது ஒண்ணு சொன்னா உருப்படியா செய்யறது இல்ல. ஏதாவது ஆளுக்கு ஒண்ணு துணை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன? அதே இல்லன்னு சொல்லிட்டேலம்மா. எகித்து பேசாத. சரி சரி. போய் நீ அருக்காணி ஆண்டிகிட்ட போய் சொல்லிருப்பா, மறந்துடாத. அந்த மாதிரி அசால்ட்டா இருக்கும். சரி சரி. அருக்காணி ஆண்டியா? ஆமா, அருக்காணி ஆண்டிட்டே தான். லில்லி அம்மா பின்ன யாரு? அருக்காணி தானே. அருக்காணி ஆண்டி, காலையில நின்று கிடக்காது ஆண்டி. நானே ஜூலியோட மக ரோஸ். ரோஸ். என்ன ரோஸ் நேரத்துக்கு வந்திருக்கு? இல்ல அப்பா ட்ரெயின் சாயங்காலம் 6 மணிக்கு வர சொன்னாங்க. ரெடி ஆயிட்டு வந்துடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வருவீங்களா? சரி ரோஸ், சாயங்காலம் 6 மணிக்கு நேரத்துக்கே சொல்றீங்க? இல்ல ஆண்டி, அம்மா கிளப்புறவங்களே சாயங்காலம் ஆயிரோதே அப்படின்னு சொல்லி இப்ப எழுப்பி விட்டாங்க. சரி ரோஸ், சரி நானு துணிமணியெல்லாம் எடுத்துட்டு பாப்பாவும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் நானு, சரியா? லில்லி என்ன பண்ற ஆண்டி? லில்லி அது ஒரு சோம்பேறி கழுதை என்ன தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி விடணும். எந்திரி லில்லி, ரோஸ் வந்திருக்கு, எந்திரி. என்னமா வேணும்? ஏய் லில்லி, என்னடி? ஏய் நாங்கெல்லாம் பாரு எந்திரிச்சு பிரஷ் பண்ணி சாப்பிட போறோம் நம்ம இப்போ. அதுக்கு என்னடி நான் பண்ணேன்? ஏய் எந்திரிடி, சாயங்காலம் 6 மணிக்குள்ளலாம் நம்ம எழும்பி போயிருக்கணுங்க. ட்ரெயினுக்கு போயிருக்கணும். போலாடி. நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு நான் வரேன்டி, ரெடி ஆயிட்டு. சரி, ட்ரெஸ் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு நான் வரேன்டி. லாஸ்ட் ஒரு பெரிய ட்ராலி இருக்கு, அதுல நம்ம 3 பேரோட ட்ரெஸ் எல்லாம் அதுல வச்சுக்குவோமா? அப்பாடி சந்தோஷம்டி. ஏன்டி? ஆமாடி, நான் அது எனக்கு டவுட்டாவே இருந்துச்சுடி தூங்குறப்பலாம். நல்ல வேலைக்கு ஜாஸ்தி எடுத்துட்டு வந்துட்டாடி அத. ஆமாடி. லில்லி பாய் ஆண்டி, சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க. பாய் பாப்பா. பாய் டி ரோஸ். மா எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுமா, அவங்க 2 பேர் சீன் போட்டுக்கிட்டே இருப்பாங்கம்மா. இருப்பா, உனக்கு என்ன ராசாத்தி மாதிரி இருக்கு, உனக்கு அழகழகா ட்ரெஸ் வச்சிருக்கம்மா. நீயும் அந்த பிள்ளையில கூட அழகா இருப்ப, ட்ரெஸ் நீ போட்டு வா சரியா? சரிம்மா. மேக்கப்லாம் எங்கம்மா இருக்கு? மேக்கப் திங்ஸ் மேக்கப் போட்டாதே அழகுன்னு இல்லை, நீ சும்மாவே அழகிதே. வா ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பி போவோம் சரியா? சரிம்மா. பீரோல பிள்ளை துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் மாமா வரங்குள்ளையும். பீரோ திறந்த வாக்குல வச்சிருக்கு பாரு, இந்த பிள்ளை எதுவுமே கேட்காது. பாரு ட்ரெஸ் எல்லாம் உழைஞ்சு எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி அடிக்க வச்சாலும் இந்த பிள்ளைய உழைச்சிருதுங்க, நீட்டாவே வைக்க மாட்டேங்குதுங்க. இந்த ரோஸும் ஜாஸும் சேர்ந்தாலே ரொம்ப சொன்னடி கேட்காது. சரி ட்ரெஸ் நம்ம எடுத்து வைப்போம் டக்குன்னு. இது ஆமா, அருக்காணியோட அம்மா ஒரு ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க லில்லிக்கு. இந்த ட்ரெஸ் லில்லிக்கு கொடுத்துருவோம் நம்ம. சரி அடுத்து நமக்கு அந்த ஃப்ராக் எடுத்துருவோம். இது நல்லா இருக்கும், போட்டா சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். இதவே நம்ம போட்டுக்கலாம். இது ரோஸுக்கு, இந்த ட்ரெஸ் ரோஸுக்கு கொடுத்துருவோம். ஜாஸ் அதே மாதிரி கேட்பாளே, அதே மாதிரி கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை ஜாஸுக்கு கொடுத்துருவோம். சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதான் ட்ராலி பேக்கில் வச்சுருவோம் நம்ம. இந்த ட்ரெஸ்லாம் இனி மடிச்சு உள்ளே எடுத்து வச்சுருவோம்.
ஒரு வழியா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து திங்ஸ்லாம் எல்லாம் எடுத்தாச்சு. கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எல்லாம் ஒதுக்கி வச்சாச்சு. பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. நீ மாமா வரவும் நம்ம வர்ற திங்ஸை மட்டும் எடுத்து இந்த கூடையில் வச்சுட்டா போதும். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை மட்டும், அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஜூலி, மாமா கிளம்பிட்டீங்களா ஜூலி? கிளம்பிட்டோம் மாமா. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பிள்ளை எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஜூலி, கிளம்பிட்டியா ஜூலி? கிளம்பிட்டேன் மாமா. சரி ஜூலி, ட்ரெஸ் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாமே எடுத்து வச்சாச்சு மாமா. எங்க ஒன்றும் அந்த அர்க்காணி அக்காவை காணா? அர்க்காணி அக்காவை காலையிலேயே சொல்லியாச்சு மாமா. அந்த அர்க்காணி அக்கா தான் அங்கிட்டு வர்றாங்க பாரு. வாங்க அர்க்காணி அக்கா. நல்லா இவ்வளோ நேரமா நீங்க சொல்லி? இவ்வளோ நேரமா சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? ஆமாக்கா, என்ன பண்ண? பாப்பா கிளப்பிட்டு கூப்பிட்டு வரணும்ல. ஒரு பிள்ளைய கிளப்புறக்க உங்களுக்கு இவ்வளோ நேரம் பாருங்க. நான் 2 பிள்ளைய கிளப்பி எப்படி ரெடி பண்ணியிருக்கோம். உனக்கு என்னப்பா, உன் பிள்ளைய பூரா சொல் பேச்சு கேட்குது. எனக்கு இருக்க பிள்ளை இந்த பிள்ளைய பாரு, சொல் பேச்சு கேட்க வாசிது. உங்க பிள்ளை உங்களை மாதிரி தானே இருக்கும். ஆமா, உனக்கு எப்பா பாரு பிடித்தேன். ட்ரெயினில் நீங்க போறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, போகும்போது என்னென்ன பண்ண காத்திருக்கியோ பாப்பா. சரி சரி, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். வாங்க போலாம். சரிப்பா போலாம். அண்ணே, நீங்க கிளம்பிட்டீங்களாண்ணே? வாங்கண்ணே, இன்னைக்கு எல்லாம் நீங்க போயிட்டு வந்துடுவோம். சண்டை போடாம இருங்க. இந்த ஜாஸுக்கு எப்ப பாரு சேட்டதே. நான் சின்ன வயசுல இப்படிலாம் பண்ண மாட்டேப்பா. நான் அப்படி சொல் பேச்சு கேட்பேன். சரி, இப்ப நான் சொல்றேன், அது கேட்கணும். என்ன சொல்ற? கடையில முட்டாய் வாங்கிட்டு வாங்க. உங்க அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ ட்ரெயின்ல போறப்ப சாப்பிட்டுக்க, சரியா? நீ சேட்டை செஞ்சேன்னா அந்த முட்டாய் உனக்கு கிடைக்காது, ரோஸு கொடுத்துருவேன். சரி, ட்ரெயின்ல போறோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஊட்டிக்கு போறோம். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? ஜாலிங்க ஆண்டி. சரிடா பாப்பா. காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஆண்டி. மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் லெமன் ரைஸ் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க ஆண்டி. ஓகே லில்லி. நைட்டுக்கு ஆண்டி சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். நம்ம ட்ரெயின்ல போறப்ப சாப்பிட்டுட்டே போலாம், சரியா? சரிங்க அம்மா. என்னம்மா? கொடுக்காதீங்க. ஏமா ஆண்டி அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, கொடுக்கணும். இந்த ஆண்டி வாயாடி வாயாடி சொல்றாங்க. அவங்கள மாதிரி நீ வாயடிக்கிறீல, அதே மாதிரி உன்னை வாயாடின்னு சொல்றாங்க. சரி சரி, கொடுத்துறீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, அவங்களாம் பெரியவங்க. ஏமா இப்படி இழுக்கிறம்மா? ட்ரெயினுக்கு வந்தாச்சு. ஆமா ரோசு, ட்ரெயினை பாத்தியா? சூப்பரா இருக்கு பாருங்க. போய்கிட்டே இருக்கு பாரு, பெருசா போய்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள உட்கார்ந்தோம்னா செம்மையா இருக்கும் ஆண்டி. நானும் ஜெயிச்சிட்டேன். நீ பக்கத்துல இருக்குங்க பாரு, எத்தனை ரேக் இருக்குன்னு பாத்தியா? அப்பா இதுல எத்தனாவது நமக்கு? நீ சூப்பரா இருக்கு.